2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையின் 4வது மலர் கண்காட்சி, அதாவது செம்மொழி பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. இது கடந்த காலங்களில் ஊட்டியில தான் நம்ம இந்த கிளைமேட் எல்லாம் நம்ம ஜூன் மாசம் வெயில் நாள்ல கோடை காலத்தில் தான் இந்த மலர் கண்காட்சி நடத்துவோம். இப்போது இந்த ஊட்டியில் உள்ள கிளைமேட் அடிப்படையில் இந்த மலர் கண்காட்சி இங்க சென்னையில் நடைபெற இருக்கிறது. 50 வகையான மலர்களும் 30 லட்சம் மலர் தொட்டிகள் அடங்கிய ஒரு கண்காட்சி. அதற்கு யானை, மயில், ரயில், ஆமை, படகு, வண்ணத்துப்பூச்சி, இதயம், அன்னப்பறவை, நடனமங்கை, ஐஸ்கிரீம், ஜீப்பு போன்ற 20 வகையான வடிவங்களில் இந்த மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இது 2022 கலைவாண அரங்கில் மலர் கண்காட்சி முதலாக நாம் சென்னையில் ஆரம்பித்தோம். அப்போது கிட்டத்தட்ட 44,888 நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 2023 செம்மொழி பூங்காவில் இந்த இடத்துல 23,332 பேர் பார்வையிட்டிருந்தார்கள். 2024 டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி சிறப்பிக்கும் வகையில் செம்மொழி பூங்காவில் கிட்டத்தட்ட 1,09,027 நபர்கள் பார்வையிட்ட கண்காட்சி நடைபெற்றது. ஆக இன்றைய தினம் வருகின்ற 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 1ஆம் ஆண்டு, புத்தாண்டு, புத்தாண்டு இதெல்லாம் பொங்கல் நாளில் இந்த சென்னை மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு மலர் கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இப்போது இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் 7/10/2024 முதல் 81 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்று வரையில் 1,87,000 நபர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். ஆக அனைவரும் சென்னையில் வசிக்கின்ற மக்கள் நீங்கள் உட்பட எல்லோரும் இந்த போன்ற பூங்காவை மலர் கண்காட்சியை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது.